நம்ம மறந்து போன ஒரு ஃபுட்டில் இந்த கேழ்வரகு கூழும் ஒன்று. இது கேழ்வரகு கூழ் காய்ச்சிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து வத்தல் மிளகா, மோர் மிளகா, கொத்தரங்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், உப்பில் ஊறின எலுமிச்சங்காய் ஊறுக்காய், இது வந்து மாங்காய் ஊறுக்காய். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு கூழ் காய்ச்சறதுக்கு இந்த கப்பால், இந்த மாதிரி கப்பால் நான் 4 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 4 கப்பு மாவு. இப்போ இதுக்கு நம்ம பச்சரிசி நெய் 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ அதே கப்பால் 1 கப்பு பச்சரிசி நொய் எடுத்து வச்சுருக்கேன். கடைங்களில் நம்ம கிடைக்கிது. இல்லை நொய் போட முடியல அப்படின்னா நம்ம சாப்பாட்டு அரிசியே போட்டுக்கலாம். இன்றைக்கி காலையில் மாவு நம்ம கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுட்டோம். இன்றைக்கி சாயந்தரமாக இதை நம்ம காய்ச்சி வச்சு, மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் கூழ் நல்லாயிருக்கும். இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் எப்படி காய்க்கிறோன்னு பார்க்கலாம். காலையில் நம்ம கேழ்வரகு கரைச்சி வச்சோம். இப்போது சாயந்தரம் 4:30 மணி ஆக போது. நொய்யை அலசி ஊற வச்சுட்டு இந்த நொய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி சுட்ட உடனே, எடுத்து வச்சுருக்க தண்ணி சுட்ட உடனே நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். நொய் அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி சுட்டுடுச்சு. நொய் அரிசியை சேர்த்துக்கலாம். நொய் நல்லா வேகட்டும். நொய் அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவை அதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும், இல்லை கட்டி புட்டின்னு ஆகிடும். இது நல்லா கரைச்சிட்டு நம்ம ஊற்றணும். நல்லா கிளறணும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இந்த கேழ்வரகு கரைச்ச கப்புலையும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக சிம்மாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். மாவு வெந்துருச்சுன்னா நல்லா கலர் மாறிடும். நல்லா வெந்தது வந்து நமக்கு மாவு நல்லா கலர் மாறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. ஸோ இதுதான் மாவு வந்துருச்சுன்னு பார்த்தோம். சைடெல்லாம் நல்லா வழித்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கரண்டி எடுத்துகிட்டு மாவு நல்லா வழித்து விட்டாச்சு. சுற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். நேற்று கூழ் பண்ணி வச்சது செட் ஆகிடுச்சு. நல்லா மேலே கொஞ்சம் ஒரு திக் லேயர் இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம கீழே இருக்கிறத கூழை நல்லா கரைச்சிக்கலாம். இது மேலே இருக்கிறத மட்டும் அப்படி எடுத்துருவோம். ஸோ இப்போ இதை எடுத்து போட்டு கரைச்சிக்கலாம். இந்த கூழ் தேவையான அளவு கரைச்சிப்போம். மிச்சம் இருந்ததுன்னா கூட நம்ம குழம்பு அதெல்லாம் கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். கல் உப்பு தேவையானது போட்டுருக்கேன். தயிர் 1 கரண்டி சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கரைச்சிக்குவோம் நம்ம கூழை. நல்லா உப்பு, தயிர், தண்ணியெல்லாம் விட்டு கரைச்சாச்சு. இப்போ வெங்காயமும் தூவிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.